நீங்கள் எப்பயாவது தனியாக ஹோட்டலில் ரூமில் தங்கியிருக்கும்போது யாரோ உங்களை உத்து பார்க்குற மாதிரி உணர்ந்திருக்கிறீங்களா? இப்போ நான் சொல்ல போகிற கதை வேறு கதை இல்லைங்க. கோயம்புத்தூரில் ஒரு ஐடி ஊழியருக்கு நடந்த நிஜமான சம்பவம். அந்த ரூம் நம்பர் 404. அங்கே அவர் பார்த்தது அவர் வாழ்க்கையே மாற்றிருச்சு. அன்றைக்கி நைட் சரியாக 12 மணி இருக்குங்க. வேலையை முடிச்சுட்டு டயர்டில் ரூமுக்கு வராருங்க. ரூமு செம ஜில்லுன்னு இருந்திருக்கு. ஆனால் ஏசி ஆஃபில் தான் இருந்திருக்குங்க. சரி, இது ஏதோ ஒன்று நினச்சிட்டு டயர்டில் அவரும் படுத்துறாருங்க. திடீர்னு பார்த்தா பாத்ரூம்லேருந்து தண்ணி சொட்டுற சத்தம் கேட்டுட்டு வந்திருக்கு. எழுந்து போய் அந்த குழாயை செக் பண்ணி பார்க்குறாரு. அது டைட்டாக தான் இருந்திருக்கு. ஆனால் தரை முழுக்க ஒரே ரத்தம் கலந்த தண்ணியாக இருந்திருக்கு. பயத்தில் அவர் பின்னாடி திரும்பினப்போ அவர் பேக் சைடில் இருந்த கண்ணாடியில் ஒரு உருவம் தெரிஞ்சிருக்கு. ஆனால் அவர் சடனாக திரும்பி பார்க்குறாருங்க. ஆனால் அங்கே யாருமே இல்லை. உடனே ரிசப்ஷனுக்கு கால் பண்ணலாம்னு ஃபோனை எடுத்தால் ஃபோனில் இருந்து ஒரு மெல்லிய குரல் ஒன்று கேட்க ஆரம்பிச்சிருக்குங்க. சார், பின்னாடி பார்க்காதீங்க, நான் அங்கே தான் இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அவர் பயத்தில் உறைஞ்சி போய் மெதுவாக தலைக்கு மேலே பார்க்குறாருங்க. அந்த ரூமில் அவருக்கு முன்னாடி தங்கி தற்கொலை பண்ணிக்கிட்ட அதே ஆளோட முகம் அவரோட காது கிட்ட வந்து, இனி இது என் ரூம் இல்லை, இது நம்ம ரூம்னு சொல்லிச்சுன்னு அவர் சொல்கிறாருங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது நடந்திருக்கா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.